ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. சீரும் சிறப்புமா செழிச்சு வாழணும். தலைமுறை தலைமுறையா உங்க குடும்பம் செழிக்கணும். திடீர்னு ஏற்பாடு பண்ணதால வேற எதுவும் செய்ய முடியல. வர ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு பண்றேன். நீங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்களா? நீ கூப்பிட்டு நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா விருந்துல வந்து கலந்துப்போ. வரமா ஆனந்தி? வரம்பா அன்பு. லலிதா, நீயும் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணு. சரி அன்பு, நாங்க கிளம்புறோம். வாங்க. வரோம் அன்பு, வரோம் அன்பு. வாங்க. ஏங்க, என்னங்க நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நிறுத்தடி கேட்காம. உன் நாடகத்தை. என்ன நல்லவ மாதிரி நடிக்கிறியா? பேசாதடா. நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் மான மரியாதையே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? யார் வீட்டுக்கு யார் பேரை வச்சிருக்க தவசி? யாரு உன் புத்தி எப்படி கெடுத்து வச்சிருக்கா? என் புத்தியை யாரும் கெடுக்கல. எங்க அம்மா புத்தியை யாரும் கெடுத்துட கூடாதுன்னு தான் இதெல்லாம் நான் செய்யறேன். ஐயோ, என்ன பேசுறீங்க? அம்மா இருக்காங்கங்கறத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. அவன் தான் பெத்த தாய மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்ன உட்கார வச்சுட்டானே. இதோ அதுக்கு சாட்சியா இந்த போட்டோவையும் இங்க கொண்டு வந்து மாட்டிட்டான். ஆமா அம்மா, நான் எல்லாத்தையும் சாட்சி ஆதாரத்தோட தான் பண்றேன். நீங்க செய்யறதுக்கு தான் எந்த சாட்சியும் ஆதாரமும் இல்லாம பாத்துக்க ஆள் வச்சிருக்கீங்கல்ல. மாமா, இந்த வீட்ல என்ன நடந்தாலும் ஏன் மாமா ஏன் மேல பழிய போடுற? இதுக்குதான் மாமா மாமான்னு இங்க வந்து கிடக்குறியா நீ? அவ எதுக்கு இங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன நான் சொல்ற? யாழினி, இந்த வீட்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியாது. என்னடா நடக்குது? என்ன நடக்குது? என் புருஷ அரும்பாடுபட்டு கட்டின வீட்டுக்கு எவ பேரிய வைக்கிற அநியாயம் தான் நடக்குது. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஏண்டா இப்படி மாறிட்ட? ஏண்டா இந்த போட்டோவை கழிட்ட உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? பெத்தவங்களை விட கூட பிறந்தவளை விட உனக்கு இவ தான் பெருசா போயிட்டால. உனக்கு பெத்த பிள்ளைங்களை விட கூடவே இருந்து குடும்பத்தை கெடுக்கிற இந்த துளசி உனக்கு பெருசா போயிட்டால. அது தப்பு இல்லையா?